இன்றைக்கி நம்ம ஆத்தென்டிக் ஸ்டைல் தமிழ்நாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தனியா வந்து நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தனியா, கடலப்பருப்பு, நான் எல்லாமே இந்த மூடியில் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப் தனியா போட்டிங்கன்னா 1.5 கப் வந்து கடலப்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணும். 1.5 கப்பு கடலப்பருப்பு அண்ட் வந்து இதுலேயே வந்து நீங்கள் கறிவேப்பிலை அண்டு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். பட் நான் வறுத்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைக்கும் போது. அப்புறம் காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லியாக இருந்தாலும் சரி, நார்மல் குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி. அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1 போட்டால் போதும். உளுத்தம்பருப்பு மற்றும் வெந்தயம், சீரகம், மிளகு. வெந்தயம் மாத்திரம் லாஸ்ட்டாக போடணும். மீன் குழம்பு தாளிக்கும் போது வெந்தயம் போட்டாகணும். பட் நீங்கள் வந்து அது கொஞ்சமாக போட்டால் போதும். கடுகு வெந்தயம் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு போட்டால் போதும். மிளகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரம் ஆகிடும் இல்லைன்னா. அப்புறம் வந்து சீரகம் வெந்தயம் லாஸ்ட்டாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதாங்க. நீங்களும் அரைச்சி இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு மசாலா ரெடியாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.